பத்தினி பாஞ்சாலி. பத்தாவது பத்தினி பதிவிடுது என்ற பட்டப்பெயரை பெற்றவர் இந்த பாஞ்சாலி. அப்படி இருந்தும் எனக்கு 5 புருஷன்மார்கள். ஒரு குடும்பம் கூட பார்க்க முடியாது. ஏமா இந்த உலக நீதி எப்படி ஒருவருக்கும் ஒருத்தி? உலக நீதிக்கு மாறா நீங்க ஒரே பொருள் 5 பேருக்கு கல்யாணம் பண்ணணும். எனக்கு 10 ஒரு பேரு 5 பேருக்கு கல்யாணம் பண்ணி 10 பேர் அவர் பேருக்கு பேர் வைக்காங்க. 5 பேருக்கு கல்யாணம் பண்ணி எப்படிமா நீங்க பத்தினியா வாழ்றீங்க? நான் ஒரு தெய்வ பிறவி. எப்படிமா எனக்கு புரியலையே. நான் பத்தினி சொன்ன ஒரு ஆச்சரியம் தெய்வ பிறவி. ஆனால் புருஷமாக மட்டும் எப்படி சேகர் போட்டோன்னு சொல்லிட்டு வரும். சேகர் போட்டோ யூடியூப்லையா? யூடியூப். ஆமாம் நாமக்கலுங்க. ஆமாம். எல்லாம் போயிருக்கிறீங்களா நாடகம்? பாஞ்சால தேசம் என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்திற்கு மகளாக பிறந்தவள் நான். ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தால் 10 மாதம் 300 நாள் 3000 தசமநாளி அங்கத்திலே சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. நான் அப்படி அல்ல. நான் நெருப்பிலே பிறந்தவள். எங்க அப்பா எங்க அம்மா 2 பேருமே குழந்தைகள் சொல்லி யாகம் ஒன்று செய்ய அந்த யாகத்துல இருந்து நெருப்பில இருந்து நாங்கள் ஆணொன்று பெண்ணொன்று வில்லொன்று சொல்லொன்று இப்படி 4 பேர்கள் அதிலே நாங்க பிறந்தோம். ஆணாக பிறந்தவர் யார்? ஆணாக பிறந்தவர் என் அண்ணன் குஸ்து தூய்மன். பெண்ணாக பிறந்தவர் இந்த பாஞ்சாலி. ஓஹோ சரிங்க. இப்படி நாங்கள் இருவர்களும் அந்த அக்கினியில இருந்து பிறக்க எங்க அப்பா எங்க அம்மா பிள்ளை இல்லாத வீட்டுக்கு பிள்ளை கிடைத்தது என்பதற்காக வேண்டிய பெருமையோடு எங்களை வாரி எடுத்து என்னை வளமுடன் முத்துமிட்டார். எடுத்து அணைத்து என்னை இடமுறை முத்துமிட்டார். பிள்ளை இல்லாத வீட்டுக்கு பிள்ளை கிடைத்து விட்டது என்பதற்காக தெருவிலே கிடந்த ஒரு முத்து போல என்னை எடுத்து ஆசையோடு அன்போடு என்னை அள்ளி சின்னமாக ஒரு பிள்ளை என்பதற்காக பெண் குழந்தை நான் ஒருவன். ஆண் குழந்தை ஒன்று. இப்படி ஒரே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் என்னை வாரி எடுத்து வளமுறை முத்தமிட்டு எடுத்து அணைந்து இடமுறை முத்தமிட்டு என்னை பெருமையோடு வளர்த்தார்கள். அப்படி எனக்கு வளர்த்த உடனே அப்பா எங்க அம்மா என்னை திருமணம் செய்து வைத்தார். அவருடைய பேர் எப்படி சொல்றது? வாயில்தான் சொல்ல முடியும். அப்படி இல்ல, அவர் பற்றி பெயரை சொன்னால் நீ ஆச்சரியப்படுவாய். அடேங்கப்பா. வளையாத வில்லை வளைத்தார் வஞ்சி கொடியாலை மாலையிட்டார். எட்டாத வில்லை வளைத்தார் இளங்கொடியாலை மாலையிட்டார். பத்தாவது வில்லை வளைத்தார் இந்த பத்தினியை மாலையிட்டார். அப்பேற்பட்டவங்க உத்தமர்தான் யார் அம்மா? பொண்டாட்டி சொல்லலாமா? ஏன் சொன்னா என்னவோ? புருஷனுக்கு சத்து முடியாது. நான் போய் சத்துமா வாங்கி திணிக்கலாம் சொல்லுவாங்க. மணி மணி 7 மணி ஆகுமா? எப்படிமா சொன்ன தெரிஞ்சுக்கிறது? அதாவது கட்டிய கணவனுடைய பெயரை எப்படி சொல்றது கேக்குறேன். ஆமா. பிறந்த என் பிள்ளை எடுத்து விசையுடன் கடை கொடுத்து அழைத்து என்னை பிள்ளை வளைத்து பச்சை குடியை அறுத்து என்னை கல்யாணம் செய்தார். யார்? அப்ப
மணக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பழையாத வில்லை வளைத்து மஞ்சி கொடியானை கைப்பிடித்தார். யாரு? பாண்டவர் குலத்திலே பிறந்த தருமருக்கும் தாரா புகழ் படைத்த தருமருக்கும் அதாவது தீமனுக்கும் இளையவன். ஆமா, நகுலன் சகாதேவனுக்கு மூத்தவர். ஆமா, 11 பெயர் 32 லட்சணம் பள்ளியிலே பரசுவினை பாதத்தில் சிந்தாமணி புஷ்பம் மச்சிரையை தொற்றில் உபயமானிக்கு உயர்ந்த நெட்டி ஒளிவினை பார்வை எண்ணெய் காலில் விருதுதண்டை முழங்காலில் முத்து மாலை. இப்படி முன்னழகு பின்னழகு பேரழகு படைத்த அப்ப வீட்டுக்காரர் ஆரம்பமா எத்தனை அளவு இருக்குதா? ஆமா, முன்னழகு பின்னழகு பேரளவெல்லாம் இருக்குது. எரித்த காண்டியவன் என்ற பட்ட பெயரை பெற்ற தனத்தை எல்லாம் கூட்டிய காரணத்தால் தனஞ்செயன் என்ற பட்ட பெயரை பெற்ற உலக புகழ் பெற்ற என் புருஷனுடைய பெயர் அர்ஜுன மகாராஜன். போயிட்டா போதும் புதுசா சொல்றேன். என்னுடைய புருஷனாகிய அர்ஜுன மகாராஜனை மணந்து நான் சீரும் சிறப்போடு நான் செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் பட்டேன் ஒரு கோடி பாடு பட்டேன் கோடி எழுந்து சொன்னால் ஏற்றில் அடங்கால் அத்தனை துன்பங்களை அடைந்து விட்டு இப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக என் புருஷனோடு 5 பாண்டவர்களோடு நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த நேரத்துல உடனே ஒரு லிகிதம் வருது. அம்மா வணக்கம். யார் நீங்கள்? உங்களுக்கு ஒரு நிருபம் வந்திருக்குதுமா? நிருபமா? ஆமா. எங்க இருந்து? சக்கராயுதமலை கோட்டையிலிருந்து உங்களுக்கு நிருபம் வந்திருக்குது. சக்கராயுதமலை கோட்டை. இங்க தர்மர் பாஞ்சாலி என்பது என்னுடைய புருஷன் தர்மராஜன், என் பெயர் பாஞ்சாலி. அப்ப உங்களுக்கு தான் நீங்க பாஞ்சாலி பாட்டிக்கு தான் வந்திருக்குது. படிக்கிற ஐயா? எனக்கு படிக்க தெரியாதம்மா. மலை கூட பள்ளிக்கூடமாக ஒழுங்காக சக்கராயுதமலை கோட்டைக்கு அதிபதியாக இருக்கும் மதிசூரன் எழுதக்கூடிய லிகிதம் என்னவென்றால் உன்னுடைய பாஞ்சாலியுடைய பேரனாகிய குணசீல் என்பவன் எங்களுடைய சக்கராயுதமலை கோட்டைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என் அருமை மகளாகிய குணவதி என்று சொல்லப்பட்ட வினோதவல்லியாளை அநியாயமாக காதலித்து என்னுடைய மகனை கெடுத்து விட்டான். களவாடிட்டாங்க. ஆமா, ஏற்கனவே உன்னுடைய புருஷன் என் மீது என்னை பகையாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆமா, எனக்கு இது ஒரு பகலிக்காயாக வைத்து உன்னுடைய மகனை நான் கட்டி போட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுடைய பேரனை விடுவித்து செல்லலாம். சரி, பாண்டவர்கள் யாராவது திறமை இருந்தால் வந்து உன்னுடைய பேரனை சிறைப்பெற்றுக் கொண்டு போகலாம். இல்லை என்றால் உன் பேரனை உயிரோடு பார்க்க முடியாதா?